சாமி தெரியும்? சொன்னால் தெரியும் மண்ணாலும் வித்தை. ஆகையனும் சொல்லாத வார்த்தை சொட்டு போட்டாலும் தெரியாது. நீங்கள் ஆணா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த நமது தாய்மார்களும் இன்னும் சிறியோர்களும் பெரியவர்களும் சத்தியா வைசியா சூஸ்ரா பிரம்மா என்று சொல்லக்கூடிய 4 வர்ணங்கள் அமர்ந்திருக்கின்றன. இந்த தெய்வீக சபைக்கு மனமார்ந்த வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பெரியவர்கள் கிராமம் பழக்காலங்காட்டில் வாழ்ந்து புகழ்பெற்ற அக்காலத்துல வசிஷ்ட மகாமுனியுடைய யாகத்திலையும் கற்புக்கு அரிசி வயிற்றில பிறந்த அருந்ததியம் என்று சொல்ல வகையில பிறந்த 1000 புண்ணியமங்கலம் சேர்ந்து படாத பாடுபட்டு ஒரு 10-15 வருஷம் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண கட்டி போட்டு. ஆமா, உண்மை. 3 வருஷத்தோட கணக்கு பண்ணியாச்சு. சாதாரண விஷயம். 2 தாத்தா முதல்வர் நாடகம் ஆடியாச்சு. அதுக்கு பிற்பாடு இந்த ஊரில் இருக்கக்கூடிய புண்ணியமான்கள் அத்தனை பேர்களும் சேர்ந்து இன்னும் சுத்து வட்டாரத்தில் கவுண்டமார்களுடைய அனுகிரகத்திலையும் நன்கொடியாக செய்து இந்த கந்தசாமி அந்த சோழசம்பாரம் செய்தான் அல்லவா, கிரவுஞ்சி மலையை 2ஆக உடைத்து சக்தி வேலை ஒன்றாக சேர்த்து முருகனுக்கு கொடுத்து அதே முருகனுக்கு கிரவுஞ்சி மலையை பிளந்து செந்தில் முருகன் சொல்லக்கூடிய எங்க திருச்செந்தூர் செந்தில் முருகன் அவருக்கு தான் அந்த சோழாயுதம் கொடுத்தது. தேவர்களை எல்லாம் ஆட்டி படைக்கிறான், சோழர்களை அழைத்து அவர்களை காக்க வேண்டும் என்று சொல்லி அங்கதான் சாமின்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த செந்தில் முருகன் அங்க மட்டுமல்ல எங்கும் இருக்கிறார்கள். அப்படி இந்த பலகாரங்காட்டிலையும் அதே செந்தில் முருகனுடைய ஆலயத்துல அதை உற்பத்தம் செய்து கோயிலாக கட்டி கும்பாபிஷேகம் செய்து இது 3வது ஆண்டாக கோஷம் கும்பிடுகிறார்கள். 3வது வருஷம். சரி சரி. அப்படி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்து ஏதோ ஒரு நன்கொடை எல்லாம் கொடுத்து கட்டி எல்லாம் சென்றார்கள். இந்த சுற்று வட்டாரத்தில் புண்ணியமங்கலம் தன்பேருடைய அனுகிரகமும் உள்ளூர்ல இருந்த புண்ணியமன்களும் இந்த நன்கொடை எத்தனையோ சேர்ந்தது கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பெட்டி செய்து இந்த வருஷத்தோட 3வது கோஷம். 3வது. ஆமா சரி. அதனால் இப்பொழுது இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் யாருக்கு தெரியுமா? சாஞ்சி ஏற்படுக்கும் சந்திரகுலத்து பரம்பரை, மூஞ்சி ஏற்படுக்கும் குருகுல திலகராகி மேன்மத்தாங்கி ராஜாதிபதிகள் யார்? சங்கு சுட்டாலும் வெண்மைதான் தரும், கருப்பு தர போறது. அதான் கெட்டாலும் மேல்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அது போல நம்மளுடைய நடுக்கவுண்டருடைய மகன் செந்தில்குமார் கவுண்டரமோ அவருடைய சம்சாரமாகப்பட்ட யமுனா ராணியாகப்பட்டவர்கள் அவர் வைத்த கோரிக்கை கண்டையனுடைய அதாவது அந்த ஆதிகமாகப்பட்டு அந்த சக்தியாகப்பட்டது அவங்களுக்கு வெற்றி கருத்தை முடித்து கொடுத்தது. நிறையபடியால் இப்படியே அரிசி கொடுத்து 30,000 சம்பளத்தை கொடுத்து எலிமேட் கொண்டு சத்தியமாக அங்கேயே வர சொல்லி எனக்கு அத்தலமா கொடுத்தாங்க. ஆனா என்ன நாடகம் வைக்கல. அப்புறம் தான் இது தெய்வான கல்யாணம் வள்ளி கல்யாணம் 2 அதுல ஆடியாச்சு. இந்த நாடக பிரயோகம் மதுரை மீனாட்சி அம்மன் காய கல்யாணத்தை வைத்து சிவனும் சக்திக்கு கல்யாணம் வைக்கிற மாதிரி வச்சிடலாம்னு சொன்ன சரிட்டாங்க. இப்ப நாம நடத்த போற நாடகமும் செந்தில் கவுண்டர் யமுனா ராணியுடைய அனுகிரகத்தில் நடத்த போற நாடகம் இது. அதனால இந்த நாடகம் மீனாட்சி கல்யாணம் என்னும் நாடகத்தை ஏதோ ஏற்றி வசதிக்கு ஆரம்பிக்கிறோம். ஆகிவிட்டது. நமக்கு அன்பளிப்பாக வாரி வழங்கினவர்கள் 10, 50, 100, 50 அதாவது நோயற்ற வாழ்வு குடிவெற்ற செல்வமாக பசுதோஷம், பாவதோஷம், நாகதோஷம், கிரட தோஷம், புத்திர தோஷம், பில்லி சூனியம், பழிப்போக்கு காத்து, பேய் பிசாசி, எதிரி சதிரி எல்லாம் எதிர்கள் வந்தாலும் மலை போல வந்தாலும் படி போல நீக்கி நோயற்ற வாழ்வு குடிவெற்ற வாழ்வமாக வாழ்த்து புகழ வர வேண்டும் என்று நண்படியாக மகாபுரத்திற்கு நான் அதே கந்தசாமி வேண்டும். வணக்கம் வணக்கம். ஏங்க லைட்டுக்காரர லைட் சீமனை ஊத்துங்க. இந்த நாடகத்துல இந்த மீனாட்சி கல்யாணம் என்னும் நாடகத்தில் நான் வேடப்பட்ட வந்தாரியா என்னுடைய பெயரை நான் விளக்கமாக சொல்லுகிறேன், விளக்கமாக கேட்கணும்.
துவாபர கலியுகம் என்று சொல்லக்கூடிய இப்படி மும்மூர்த்தி தேவர்களும் மூவர்களும் சரி இந்த 3 பேர்களுக்கும் சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேர்கள் சரி இந்த 3 பேர்களுக்கும் 3 தொழில் என்ன தொழில் அதாவது பிரம்மனுக்கு ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆணாக படைக்கப்பட்ட தொழிலும் எறும்பு கடை யானை முதல் 84 லட்சம் ஜீவங்களை படைக்கப்பட்ட தொழிலோ பிரம்மதேவனுக்கு ஆமா விஷ்ணுவுக்கு ஆமா பிரம்மதேவனுக்கு இல்ல விஷ்ணுவுக்கு என்ன தொழில் அப்பொழுது அவன் படைத்தாலும் மட்டும் போராது அதுக்கு உயிர் கொடுத்து உணவளிக்கும் ஒரு போது சிவபெருமான் எனக்கு ஆமா அந்த மகாவிஷ்ணுவுக்கு அளிக்கும் பொறுப்பு அது ஏற்றப்படியாக நமக்கு அரி என்று முதல் பெயர் வைத்தார்கள் பிரம்மனுக்கு படைக்கும் தொழில் மாயவனுக்கு அளிக்கும் தொழில் எனக்கு உயிர் கொடுத்து உணவளிக்கும் படியளக்கும் பொறுப்பு பரமன் என்று சொல்லுவார்கள் அதனால்தான் என்னை வித்து நண்பார் பெரிய நண்பார் வேங்கத்தோல் உடுத்துவோர் நண்பார் சுட்ட சுடுகாட்டிலே திரிவோர் நண்பார் திருவோடு கையிலே எடுத்து இறந்தோன் நண்பார் சுருக்கமாக சொல்ல போனா 2011 நேத்திரங்களை படைத்த ஒரு எழுத்து பரம்பொருள் என்று புரிந்தாயா என்ன அதனால அது மட்டுமல்லடா சிவன் பிரம்மா விஷ்ணு சொன்னேனே அவன் பெருமனுக்கு படைக்கும் தொழில் ஒன்றுதான் மாயவனுக்கு அளிக்கும் தொழில் ஒன்றுதான் ஆனால் எனக்கு 2 தொழில் இருக்கிறது அல்லவா எனக்கு உயிர் கொடுத்து வந்தவன எப்படி சாப்பாடு போட்டாங்க பாத்தீங்களா எப்படி நான் அருமையான சாப்பாடுங்க அந்த சாப்பாடு சாப்பிடலன்னு வெளியே ஆடுவியா முடியாது கண்டிப்பா அதுபோல நான் படியாதவதானே அப்படி அவனுக்கு படைக்கும் தொழில் மகாவிஷ்ணு அளிக்கும் தொழில் நான் உயிர் கொடுத்து உணவுக்கு அளிக்கும் பொறுப்பு 2 தொழில் நான் ஏற்றபடியால் இந்த 3 பேர்களில் யார் முதல் தெய்வம் என்று சொல்கிறேன் கொஞ்சம் நான் சுருக்கமாக சொல்றேன் நீ விளக்கமாக கேட்கணும் வேற என்ன முதல்ல எக்கச்சக்கம் செய்தால் சருப்பங்களை விட்டு கடிக்கடி படி வேற என்னன்னு கேட்டேன் அதான் சொல்றேன் நான் உயிரை கொடுத்து உணவளிக்கும் பொறுப்பு 2 பொறுப்பு ஏற்றபடியால் உலகத்திலே நான் தான் முதல் கடவுள். ஆமா முதல் கடவுள். ஆமா சரி. எறும்பிலிருந்து யானை முதல் 84 லட்சம் ஜீவங்களுக்கு படியளக்க பொறுப்பு ஏற்றபடியால் யாமாதன் அதற்கு தான் அம்மையப்பன் என்ற ஒரு பட்டமும் உண்டு எங்களுக்கு. அம்மையப்பன் சக்திக்கு சிவனுக்கு படியளக்க பொறுப்பு உயிர் கொடுத்து உணவளிக்க 2 தொழிலை ஏற்றபடியால் அம்மையப்பன் என்று எங்களுக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்தார்கள். சரி. அதுபோல இருந்த போதிலும் இன்னும் பாலா போன பரமன் இன்னும் படியளக்க வரவில்லை என்று சொல்லி உலக மக்கள் எல்லாம் பரதவித்துக் கொண்டிருப்பார்கள். நான் உடனே எங்கு செல்லணும் படியளக்க புறப்பட வேண்டும். அதனால அந்த புறத்தில் தேவி சக்தி அழைத்து வா. மற்ற விஷயம் பின்னால சொல்கிறேன். அங்க அந்த புறத்தில் சிவபெருமான் தேவியாகிய உமையவள் சக்தி பார்வதி அழைக்க பார்வதி தேவி சபை தருவார். மற்ற விஷயம்
ஆ